ஈரானுடைய ஒரு முக்கியமான குட்ஸ் படை தலைவர் இஸ்மாயில் கானி, இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவரையிலும் ஈரானுடைய அரசு உறுதிப்படுத்தப்படாத செய்தி, அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இஸ்மாயில் கானி என்று சொல்லக்கூடியவர் குட்ஸ் படையுடைய தலைவர். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக குட்ஸ் படையில் இருக்கிறார், ஐஆர்ஜிசியில் செயல்பட்டு இருக்கிறார். இவர் சமீப நாட்களில் மொசாதுக்கு உளவு செய்தியை கொடுத்துருக்கிறாரு. சொல்லப்போனால் இப்ராஹிம் ரைஸுடைய மரணத்திற்கு வந்த ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு இவர் தான் தூது கொடுத்துருக்கிறார், இவர் தான் உளவு செய்தியை மொசாது கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணம், அதற்கு முன்னாடி நடந்த மரணங்களில் இவர் கூட இருந்திருக்கிறாரு. பல நேரத்தில் நூலிலையில் உயிர் பிழைச்சிருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட நபர் தான் மொசாதுக்கு உளவு கொடுத்துருக்கிறாரு. இவரை ஈரானுடைய ஐஆர்ஜிசி கொன்றுச்சு அப்படிங்கிற தகவல் பரவிட்டு இருக்கு. இதுவரையிலும் ஈரான் உறுதிப்படுத்தலை. இதுவரையிலும் இஸ்மாயில் கானி அவருடைய முகமும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் படலை. இப்படிப்பட்ட கருப்பாடுகள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற நிலையை கூட இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்து ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, இவ்வளோ போர் போயிட்டு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தை சார்ந்த தமிழ்நாடு குமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் எல்லாமே இன்றைக்கி ஈரானில் சிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற தகவல் உண்மையாக வருத்தம் அளிக்குது. உணவு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ஒவ்வொரு இரவும் சின்ன ஒரு கதவு திறந்தால் கூட ஒரு பெரிய பயத்தோடு, ஒரு அச்சத்தோடு, ஒரு மனப்பதற்றத்தோடு இன்றைக்கி அவர்கள் இருப்பது என்பது உள்ள ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அவர்கள் இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. மோடி அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்களை மீட்டு எடுக்கணும். பல முறை நாங்கள் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அங்கே உயிரோடு இருக்கோமோ இல்லையோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லாத சூழல் தான். இப்போ ஈரான் குண்டு போடுதுங்கும் போது அது சரியான இடத்துல போட்டால் கூட, அது சரியான இடத்துல விழுகுதுன்னா கூட, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல அப்படி விழுந்து பல கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ இதில் தாங்களும் பாதிக்கப்படுவோங்கிற அந்த அச்சம் இருக்கும்ல. அந்த அச்சத்தோடு இன்றைக்கி குமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் இன்றைக்கி கதறிட்டு இருக்கிறாங்க. இது ஈரானுடைய நிலைமை. மிற்ற அபுதாபி, குவைத்து, கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ஓரளவு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப காஸ்ட்லியாக செல்வந்தர்களாக இருக்கிறவங்கள எளிமையான முறையில் வெளியேற்றிட்டாங்க. ஆனால் இந்த கூலிக்கு போயிருப்பாங்களா அக்ரிமெண்ட் பேஸில், பாவம் அவங்கெல்லாம் சிக்கி முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல், என்ன முடிவெடுக்கிறதுனே புரியாமல் இன்றைக்கி இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளளவு பெரிய வருத்தம். இதில் மோடி அவங்களோட சைலண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேவலமான செயலாக தான் இன்றைக்கி காணப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்து இன்றைக்கி ஈரானுடைய கிளஸ்டர் குண்டுகள் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளஸ்டர் குண்டுகள், இந்த கிளஸ்டர் குண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது கொத்து குண்டுகள்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி இஸ்ரேலை கதிகலங்க வச்சுட்டு இருக்கு. இந்த கிளஸ்டர் குண்டுகள் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவிவ், அஸ்கலான், எலைட் போன்ற இடங்களில், ஹைஃபா போன்ற இடங்களில் கொத்து கொத்தாக விழுகுது. ஒரு குண்டு இருக்கும், ஒரு ராக்கெட் இருக்கும், அதை விழுகுது அப்படின்னா அதுக்குள்ளேருந்து 1000 குண்டுகள் சின்ன சின்னதாக அப்படி கொத்து மலையாக விழுகும். இதை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச அளவில் தடுக்கப்பட்ட ஒரு செயல். இதை ஈரான் செஞ்சுட்டு இருக்குன்னு பென்கியூர் குவிச்சிட்டு இருக்கிறான். இவங்க தானே செஞ்சாங்க. இதே பலஸ்தீன் மேலே இவர்கள் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டாங்களா, அது சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட குண்டு தானே. பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் எந்த அழிவு தெரியுங்களா, கையில் விழுந்துச்சுன்னா அப்படி கையில் வெந்து போயிடும். அப்படி இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா இந்த பக்கம் ஹோலி விழுகும். அந்தளவு கொடூரமான பாஸ்பரஸ் குண்டுகள், இன்னும் கெமிக்கல்களை ரசாயனங்களை பயன்படுத்தி பலஸ்தீன் மக்களை கொண்டு ஒழிச்ச இஸ்ரேல் இன்றைக்கி பேசுது, இவர்கள் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இது பேசிகிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் இன்றைக்கி ட்ரம்ப் இது ஏன் இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஊடகங்களெல்லாம் சந்தித்து நாங்கள் ஈரானை வீழ்த்த போகிறோம் ஆகும்னு கத்திட்டு இருக்கிறாருன்னா, ஒரே காரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல முறை 2000க்கு அதிகமான முறையில் பெயர்கள் வந்திருக்கு, வீடியோ காட்சிகள், புகைப்படங்கள் என்று அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை மடைமாற்றுவதற்காக தான் இந்த ட்ரம்ப் கியாமுயின்னு கோச்சிட்டு இருக்காப்புல. ஸோ அதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அதிகாரப்பூர்வமாக வந்த புகைப்படங்கள், வீடியோ வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் அதில் ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பெண் இன்றைக்கி பெண்ணாக இருக்காங்க, அன்றைக்கி சிறுமியாக இருந்திருப்பாங்கல்ல. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு ட்ரம்ப்பை வலுக்கட்டாயமாக ட்ரம்ப்போடு தவறான முறையில் இருப்பதற்கு ஃபோர்ஸ் பண்ணினாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணும் போது ட்ரம்ப் என்னை வலுக்கட்டாயமாக உறவுக்கு அழைக்கும் போது நான் தள்ளி விட்டேன். அவங்களோட பெரிய அளவில் ஃபைட் பண்ணினேன். கடைசியில் நான் எந்தளவு போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புடைய மர்ம உறுப்பை கடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனாக இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சு என்பது இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்படுது. இது எப்படியாவது இந்த பேச்சை அப்படியே அமுக்கணும், கம்மி பண்ணணும். இந்த பேச்சை வெளியிலேருந்து பெரிய அளவில் நம்மளை சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாற்றிடக்கூடாதுங்கிறக்காக தான் ட்ரம்ப் தொடர்ந்து இந்த போகிற வெவ்வேறு வடிவங்களை கொண்டு போகிறாரு. நேற்று கூடி பார்த்துருப்பீங்க, வெனிசுலா தலைவர் கவிழ்த்தப்பட்டு விட்டார், ஈரான் இன்றைக்கி அடிபட்டு இருக்கு, நாளைக்கு கியூபாவை நோக்கி நான் போவேன்னு சொல்லிட்டு பல வழிகளில் அந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக இன்றைக்கி ட்ரம்ப் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து புதிதாக இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவை அடிப்பதற்கு ஒரு பேர் வச்சுருக்கு. என்னென்னா சிம்ம கர்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். இது தமிழ் பேராட்டி இருக்குது, சமஸ்கிருதமாட்டு இருக்குது. உண்மையாக இது வச்சுருக்காங்களான்னு தெரியல. சிம்ம கர்சனா அப்படிங்கிற பேர் வச்சு அந்த ஆப்ரேஷன் வழியாக இதை நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஒரு செய்தி வருது. இந்த சிம்ம கர்சனா பேரை கட்ட பின்னாடி சங்கிகளுக்கு ஒரே குதூகலம். நீங்கள் நல்லா பாருங்களே, அமெரிக்க மக்களே விரும்பவே இல்லை ட்ரம்புடைய நடவடிக்கையை.
இஸ்ரேல் மக்களே பல மக்கள் இந்த நெத்தனியாகுடைய நடவடிக்கை விரும்பலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணுதுன்னா இவர்களுக்கு ஆதரவாக பதிவு போடுது. அப்போ எந்த அளவு கேடுகட்ட மனநிலையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன்களை இவங்க எடுத்தால் கூட இவர்கள் ஈரானுடைய ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது சத்தியமிடப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த போர் என்பது 4ஆம் கட்டமாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 19வது அலையை தான் இன்றைக்கி வந்து வீசிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு அலைக்கும் பல ட்ரோன்கள் மிசைல்கள் வந்து வீசப்படும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த போருடைய நிலைமை முடியுது. அடுத்து சமீபத்திய ஒரு செய்தி, ஈரானுடைய சில பாலைவனங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய துருப்புகள் இறங்கி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவத்தோடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. எந்த இடம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா அன்பார், கர்பலா, நஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகள், இந்த மாகாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாலைவனங்களில் தான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்குன்னு வருது. இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி. அடுத்து இந்த ரஷ்யா, சீனா இந்த 2 பேர்த்துடைய நிலைப்பாடு இந்த போரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஆயத்துல்லா கொமேனியுடைய இந்த மரணத்தை குறித்து கண்டன அறிக்கையை மட்டும் வெளியிட்டுட்டு எந்த ஆயுத உதவியும் செய்யாமல் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா கொமேனியுடைய மரணத்திற்கு அப்புறம் ரஷ்யா உள்ளே வரும், ஆயுத தளவாடங்களை கொடுக்கும். ஏன்னா ஈரான் அந்தளவு வந்து உக்ரைனுடைய பொருளை ரஷ்யாவுக்கு உதவி இருக்குன்னு பல எதிர்பார்ப்புகளை முன் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பெரிய சைலண்டாக இருக்குது ரஷ்யா. அது இல்லாமல் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் வர்த்தக ரீதியாக, தொழில் ரீதியாக பல்வேறு உறவுகள் மேம்பட்டு இணக்கமாக இருந்தால் கூட பாதுகாப்பு சம்பந்தமான எந்த ஒப்பந்தங்களும் இங்கே கையெழுத்துப்படலை. அதே போல் உக்ரைன் போராகட்டும், அது இல்லாமல் இன்னும் சில போர்களில் கூட ஈரான் உதவி இருக்குல்ல, இந்த உதவியை வந்து எந்த இடத்துலையும் வந்து பெரிதாக வந்து பாராட்டி பெரிய லெவலில் ரஷ்யா வந்து கொண்டாடலை. மற்றபடி அது பொருளாதார ரீதியாக மட்டும்தான் பார்க்கப்படுது. இன்னும் சில நட்பு நாடுகள் தாக்கப்படக்கூடிய சமயத்தில் கூட ரஷ்யா பெரிய உதவியை செய்யலை, சைலண்டாக தான் இருக்குது. ஏன் சைலண்டாக இருக்குது அப்படின்னா அதற்கு பின்பு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ரஷ்யா இதை நேரடியாக போரில் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ரஷ்யாவுக்கான ஆபத்தாக மாறக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரஷ்யா ஒரு சைலண்டாக தான் இருக்குது, நம்மளால் இதனுடைய பார்க்க முடியுது. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா பெரிய இடத்துல வந்து ஈரானுக்கு உதவிட்டு இருக்கு ரகசியமாக. குறிப்பாக ஒவ்வொரு இடங்களையும் பர்டிகுலர் பண்ணி ஈரானால் அடிக்க முடியுது. ஒரு கட்டிடத்தில், ஒரு வீட்டில் ஒரு நபரை தாக்க முடியுது அப்படின்னா அதற்குரிய டேட்டா வந்து தனது சர்வேலன்ஸில் இருந்தும் அதே போல் வந்து செயற்கைக்கோளில் இருந்தும் சீனா உதவிட்டு இருக்கு, கைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சீன மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. என்னென்னா சீனா முழுக்கவே ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க அரசுகிட்ட. சீன மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு உதவியை அரசோடு சேர்ந்து ஈரானுக்கு நம்ம வழங்கணும், ஈரானுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பொருளாதாரத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருந்திருக்காங்க. இந்த செய்தி சோஷியல் மீடியா முழுக்கவே பரவி இருக்கு. உடனடியாக இது ஈரானுடைய தூதரத்துக்கு போன பின்னாடி ஈரான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களது அன்பிற்கு, பாசத்திற்கு, நேசத்திற்கு மிக்க நன்றி, எங்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க, பரவாயில்ல, உங்களது இந்த எண்ணமே எங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டியிருக்கு. ஸோ இந்தளவு சீன மக்கள் எல்லாமே இன்னைக்கு அரசும் சரி சீன மக்களும் சரி ஈரானோடு நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியல. அதே போல் நன்மையை விரும்பக்கூடிய, நீதியை விரும்பக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் பல நபர்கள் இன்றைக்கி ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஈரான் சரியான நிலையில் தான் தனது போரை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முன்வைக்கிறாங்க. ஆர்மேனியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கிறிஸ்தவர்கள் ஆயத்துல்லா கொமேனியுடைய அந்த மரணத்திற்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இது மதப்போராகத்தான் அடிப்படையில் இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்வதேச அளவில் புவிசார் வல்லுநர்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா மதவாத வார்த்தைகளை இங்கே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்வைத்து கொண்டே இருக்கிறது. இடையில் அமெரிக்க படைக்கு சொல்கிறார் ட்ரம்ப், நாம் வந்து இயேசுக்கு கூடிய விரைவில் வர இருக்கிறார், அதனால் இது வந்து கடவுளுக்காக செய்யக்கூடிய போர், இது கடவுள் ஈரானை அழிக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு, அதனால் இதை நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டு அந்த தளபதிகள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இன்னைக்கு காலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் உட்கார்ந்துருப்பார், சுற்றி பல நபர்கள் ஜெபிப்பாங்க. அப்படி ஒருத்தர் மேலே கை வச்சு ட்ரம்ப்புக்கு எல்லா பவரும் வரணும், வில் பவர் வரணும், அவர் வந்து பெரிய வந்து டிராகனாக மாறணும், டைனோசராக மாறணும், ஒத்த கீழே அப்படியே ட்ரெயினை பிடிச்சி நிற்கணும், அப்படியே ஈரான் அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போடுங்கிற மாதிரி பல பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு பல நபர்கள் ஆமேன் ஆமேன் அப்படின்னு கத்திட்டு கிடக்கிறாங்க. அப்போ இது கேடுகட்ட நிலையிலும் கேடுகட்ட நிலை. ஏனென்றால் இவர்கள் சைத்தானை விரும்பக்கூடியவர்கள், சைத்தான் மனித குலத்திற்கு எதிரானவன், மனிதனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அந்த கூட்டத்தில் இருந்து தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவத்தின் பெயரால் அதை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இவர்கள் அனைத்து நபர்களுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பால் என்ற அந்த சைத்தானிய கடவுளை வணங்கக்கூடியவர்கள், சைத்தானை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க, சைத்தானுக்கு நரபலி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த சூழல் தான் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து வெளிப்படையாக பார்த்தோம். அப்போ இவர்கள் வெளித்தோட்டத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டாலும் அல்லது யூதர்கள்னு சொல்லிட்டாலும் அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த
மதவாத அரசியலில் கொடூரத்தன்மையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரக்க குணம் மட்டும்தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கி ட்ரம்ப் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, சில மதவாத வார்த்தைகளை முன் வச்சுட்ருக்கு. ஆனால் ஈரானை நீங்கள் மதவாதிகள்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஈரான் மதவாதிகள் கிடையாது, அவர்கள் இறைப்பற்றுள்ளவர்கள். அவர்கள் இறைப்பற்றோடு நாட்டுடைய விடுதலை, மக்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்திற்கும் சேர்த்து இந்த மக்களுக்காக, நிலத்திற்காக தன் உயிரை துச்சமனை தியாகம் செய்தால் தனக்கு சோனம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் போராடக்கூடியவர்கள் தான் ஈரானில் இருக்கக்கூடிய போராளிகளும், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளிகளும், யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்களாகட்டும், இன்னும் பல நபர்கள், ஹிஸ்புல்லாக்களாகட்டும், இவர்கள் எல்லாமே ஏன் இவ்வளோ போராட்டத்தை, இவ்வளோ உயிர் பலியை எதிர்த்து நின்று செய்கிறாங்க அப்படின்னா ஒரே இலக்கு. எனது இலக்கு என்பது மறுமை. அந்த மறுமையில் சோனம், அந்த சோனத்தின் வெற்றி பாதை என்பது இந்த நிலையிலிருந்து தான் எடுக்க வேண்டும். இந்த சூழல் எனக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்கு, அதை நான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி தான் இன்றைக்கி களத்திலிருந்து போராடி ஷஹீதுகளாக, சுவதாக்களாக மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக உண்மையாக காணப்படுகிறது. ஸோ அப்போ சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. நிச்சயமாக சத்தியம் வென்றே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தகவல்களை திரட்டிக் கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.